இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் இந்த குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் அதாவது ஏர்மேன் இன்டேக் 01/2025க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேலி செலெக்ஷன் 3rd ஜூலைலேருந்து 12th ஜூலை வரையும் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ப்ரோ, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எந்த ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சண்டிகர், லடாக் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த ரேலி செலெக்ஷனை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 12th இல்லை அப்படின்னா டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மே கடைசி வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜூன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ஸ் டு பி கவர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்டேட் மட்டும்தான் மாறும். மற்றபடி அந்த ஏஜ், செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நம்ம ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டீட்டெயில்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது செலெக்ஷனில் என்னென்ன இருக்குது, ஏஜ் என்ன படிச்சிருக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. www.airmanselection.cdac.in இந்த வெப்சைட்டில் தான் இந்த ரேலி செலெக்ஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறப்பையும் இதே மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட் வந்து மாறும். அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சரி ப்ரோ, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அன்மேரிட் மேல் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்மேரிடாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது +2 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் +2 குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2nd ஜனவரி 2004 2nd ஜனவரி 2008 பிறந்தவங்க +2 குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணலாம். அப்போ அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதே மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஒயில் டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2nd ஜனவரி 2001 2nd ஜனவரி 2004 பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 குவாலிஃபிகேஷனுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி குவாலிஃபிகேஷனுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் +2 படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அது போக மினிமம் 50% இருக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50 இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து +2ல் மினிமம் 50% இருக்கணும். அது போக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? சில பேர் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. அடுத்து டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த டிகிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டரில் படிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை. 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், +2
இன் அடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ +2 பாஸ் பண்ணி மினிமம் 50% இருக்கணும், ப்ளஸ் அது போக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ +2 முடிச்சுட்டு அடிஷ்னலாக நீங்கள் டிப்ளமோ இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபார்மசி முடிச்சு 50% மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லை. ஸோ +2 முடிச்சிருக்கணும். +2 முடிச்சுட்டு அது கூட கூடுதலாக அடிஷ்னலாக டிப்ளமோ இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு +2 மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து டொமிஷியல் ரெக்குயர்மெண்ட். டொமிஷியல் அப்படின்னா குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டொமிஷியல் சர்டிஃபிகேட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. டொமிஷியல் அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட்டில் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டேட்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணல, நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், பஞ்சாப், இமாச்சல், உத்தரகாண்ட், சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்னும் நம்ம ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணல. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்போ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ மெடிக்கல் பாருங்கள், 852.5 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். செஸ்ட் வெல் எக்ஸ்பேன்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், ப்ரொபோஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். டென்டல் வந்து மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஹை சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. பாடி வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. இது அலர்ஜி, ஸ்கின் டிசீசஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரேலி செலெக்ஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் அட்மிட் கார்டு, அடுத்து ஹெச்பி பென்சில் எரேசரு, ஷார்ப்னரு, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ஒரிஜினல். அடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதாவது ஒரிஜினல் 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான கன்சென்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமு ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரன்னிங்கில் நீங்கள் ஓடுறப்ப கீழே விழுந்து உங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த விதத்துலையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பொறுப்பேற்றுக்காது. அது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் சிக்னேச்சர் வந்து வாங்கிடுவாங்க இந்த ஃபார்மில். சரிங்களா? அதாவது உங்களை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த கன்சென்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கன்சென்ட் ஃபார்ம் யாருக்கு அப்படின்னா 2 பேருக்குமே தான். பட் இது பேரண்ட்ஸ் மூலிமா யாருக்கு வாங்கணும் அப்படின்னா, இந்த 18 வயசுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் மூலிமா ஃபில் பண்ணி சைன் வாங்கிட்டு வரணும். இதுவே 18 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களே வந்து ஃபில் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் பேரண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணி சிக்னேச்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மற்றபடி இந்த ஃபார்ம் வந்து 2 பேருக்குமே தான். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸ் மூலிமா ஃபில் பண்ணி சிக்னேச்சர் வாங்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களே ஃபில் பண்ணி சிக்னேச்சர் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து டென்ஷூர் அண்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்டு, ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதாவது 21 இல்லை 21 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது 7 மினிட்ஸில் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே கேண்டிடேட் அபவ் 21 21 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக அது கூட 10 புஷ்அப்ஸு, சிட்டப்ஸு, 20 ஸ்குவாட்ஸு இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 21க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 21 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இந்த புஷ்அப்ஸு, சிட்டப்ஸ் இதெல்லாம் யாருக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 21 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த புஷ்அப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸு இது எல்லாமே வந்து கூடுதலாக வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 21 ஏஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரன்னிங் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நாளில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அதே சேம் டேயில் அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்லலாம் இருக்காது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 45 நிமிஷம் உங்களுக்கு டைமிங். சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் இருந்து ஒரு 20 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங்கில் இருந்து ஒரு 30 கொஷின். +2 சிபிஎஸ்சி லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். +2 சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்து அதே சேம் டேயில் அந்த நாள்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இப்போ எக்ஸாம் மார்க்கிங் பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 மார்க். ஒருவேளை தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க, தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே காமனாக 100 ருபீஸ் ப்ளஸ் அது போக ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப 100 ருபீஸு ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, அந்த டேக்ஸ் அமௌண்ட் எல்லாமே வரும் இல்லையா, அதெல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப 2 முறை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If multiple payments are received from a candidate against single application, ஒரே அப்ளிகேஷனில் 2 தடவை நீங்கள் தெரியாமல் பே பண்ணிட்டீங்க, அதாவது ஒரு தடவை தப்பாக மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஒரு அப்ளிகேஷனில் 2 தடவை பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு பேமெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டுருக்கும். பட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போகாத மாதிரி வந்து மெசேஜ் வந்திருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கட்டத்தில் இன்னொரு முறை அவங்க பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரே அப்ளிகேஷனில் 2 முறை அவங்களுக்கு பேமெண்ட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பேமெண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறப்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் இருக்கும். நிறைய பேர் படித்து பார்த்துருப்பீங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.